الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, புனிதமான அல் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. உலகத்திலே எல்லா விதத்தையும் விட ஞானம் நிறைந்த ஒரு விஷயம் அல் குர்ஆன் என்பதனை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். தில்கா ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த ஒரு வேதம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்படி என்றால் அல்லாஹு தாலாவுடைய அறிவை அல்லாஹு தாலா பரஞ்சாட்டுகின்ற இடம் அல் குர்ஆன். அல்லாஹு தாலா அதனால் தான் இந்த வேதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹு தாலா முதலிடத்தில் வைக்கிறான். அல் குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே ஃபெஸ்ட் இடம்தான் தகுதி என்பதனை அல்லாஹு தாலா அதனூடாக விளங்கப்படுத்துகிறான். அல் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆனை கொண்டு வந்தவர், மலாய்க்காமார்களில் தலைவர். லவ்ஹுல் மௌஃபூல் அல் குர்ஆனை சுமந்த ஏடு, அதை அல்லாஹு தாலா பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதே மாதிரி அல் குர்ஆனை சுமந்த மாதம் ரமலான் மாதம், அதுக்கென்று எவ்வளோ பெரிய ஏற்பாடுகள். அல் குர்ஆனை சுமந்த நபி, அல் குர்ஆனை சுமந்த இரவு லைலத்துல் கதிர், அதுக்குரிய சிறப்பு. அல் குர்ஆனை சுமந்த சமுதாயம் இந்த இறுதி உம்மத்து. அல் குர்ஆனை சுமந்த சமுதாயம் மறுமை நாளையிலே முதலாவது சுவர்க்கம் போகின்ற உம்மத்து. அதே மாதிரி அல் குர்ஆனை சுமக்கக்கூடிய எல்லா விஷயமும் அது ஃபெஸ்ட் இடத்துல தான் இருக்கும். இல்லாவிட்டால் இந்த அல் குர்ஆனுக்குரிய மகிமையை அல்லாஹு தாலாவே அந்த மகிமையை சிறப்பாக்கவில்லை என்பதாகிடும். அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு, அல் குர்ஆனை அதிகமான மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால், தெரிந்திருக்கிறவர்கள் கூட அல் குர்ஆன் அல்லாவிடத்திலிருந்து வந்த வேதம், அல் குர்ஆனை ஓத தெரிந்திருப்பார்கள், அல் குர்ஆனை தர்ஜுமாவினூடாக கருத்தை விளங்க தெரிஞ்சிருப்பார்கள். அப்படி ஒரு கொமனான ஒரு அமைப்பில் தெரிந்து வைத்திருப்பார்கள். அல் குர்ஆன் நபிக்கு இறங்கப்பட்டது, அது அரபு பாஷையில் இருக்கிறது, அப்படி தெரிந்திருப்பார்களே தவிர அப்படி அல்ல அல் குர்ஆனை விளங்குவது. ஒவ்வொரு கலிமாவும் இது அல்லாஹ்வால் தான் சொல்ல முடியும் என்று விளங்குவது தான் அல் குர்ஆனை விளங்குவது. ஒரு கலிமாவை எடுத்தால் இந்த கலிமா இந்த இடத்துக்கு பொருத்தமானது, இந்த வாசகம் இந்த இடத்துக்கு பொருத்தமானது, இந்த வாசகத்துடைய முடிவு இந்த வாசகத்துக்கு முடிவதற்கு பொருத்தமானது, இந்த வாசகத்துடைய ஆரம்பம் அது இது ஆரம்பத்துக்கு பொருத்தமானது. அப்படி எல்லா வழிகளையும் சிந்தித்து, அதுக்கு மைனஸாகவெல்லாம் சிந்தித்து, இதுக்கு இந்த களிமா வந்திருந்தால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல அதை போட்டிருந்தால் நல்லா இருக்குமே, இதுக்கு இப்படி சொல்லாமலே இப்படி சொன்னது, இதுக்கு ஒரு 10 வினை சொல் இருந்தால் அந்த 10 வினை சொல்லிலே இந்த வினை சொல்ல ஏன் அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தான், இப்படியெல்லாம் அலசி ஆய்வு செய்து யோசித்து அப்படி பார்க்கின்ற பொழுது புரியும், இந்த அல் குர்ஆன் அல்லாஹ்வாலே தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாதென்று. கொமனாக நாங்கள் நம்பிக்கையில் நம்பி இருக்கிறோம், ஆனால் அல் குர்ஆன் அதை சொல்லவில்லை. அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது, இதில் நீங்கள் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யலையா என்று சொன்னால், நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வேறு மாதிரி சிந்தித்து பார்க்கலையா, அல்லாஹ்விடத்திலிருந்து வராம இருந்தால் இதுவும் சரியாக இருந்துக்குமே என்று உங்களுக்கு புரிகின்ற அளவுக்கு இதை மைனஸாக எடுத்தெடுத்து நீங்கள் சிந்திக்கலையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அது அறிவியலாக இருக்கலாம், அல்லது அரபு பாஷை மொழியாக இருக்கலாம், அல்லது அதனுடைய ஹர்ஃபுகளாக இருக்கலாம், அல்லது அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் முத்தஷாபியாக்கள் நுணுக்கங்களாக இருக்கலாம்,
இந்த ஒவ்வொன்றையும் வைத்து நீங்கள் அல் குர்ஆனை நான் தான் இறக்கினேன் என்பதனை படிக்க வேண்டும். அந்தளவு படிக்கிறார்களா? அதுக்கு அரபு பாஷையும் தேவை. அல்லாஹு தாலா அரபு பாஷையை இறக்கின காரணத்தினால அரபிகளுக்கு அன்றைய காலத்தில் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் அதை விளங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அடுத்தது அதுக்குண்டு கால நேரங்களையும் ஒதுக்கணும், அதுக்கு உலக அறிவும் தேவை. இப்படி அல் குர்ஆனுக்குண்டு அந்தளவு நாங்கள் செலவு செய்வது வாய்ப்பில்லை. வாய்ப்புள்ளவர்கள் அதில் ஈடுபடுகிறார்கள். அதனால் இந்த அல் குர்ஆன் இந்த விஷயங்களை படிக்கிற பொழுது அதில் பல பலாபலன்கள் கிடைக்கும், உள்ளத்துக்கு ஆறுதல் கிடைக்கும். இன்றைக்கு உள்ளத்துக்கு ஆறுதல் தேடித்தான் எல்லா விஷயத்திலையும் எத்தனை கோடி செலவழித்தாலும் எவ்வளோ பெரிய ஏற்பாடுகளாக இருந்தாலும் இந்த உள்ளத்துக்கு ஆறுதலுக்காக வேண்டி மட்டும்தான். அல் குர்ஆனில் ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், அது எப்படி ஆறுதல் என்பதனை அந்த தலைப்பு வருகிற பொழுது நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, அதே மாதிரி அல் குர்ஆனில் ஞானம் இருக்கிறது, அது எப்படி ஞானம், அது அந்த தலைப்பு வருகிற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அல் குர்ஆனில் அமைதி இருக்கிறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது, உங்கள் தேவையான உடல்நலன் இருக்கிறது, அதே மாதிரி அறிவுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிறது, அதே மாதிரி ஆறுதல் இருக்கிறது, நோய்களுக்கு சிகிச்சை இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாங்கள் பிரித்து ஆய்வு செய்து படிக்கின்ற பொழுது அல் குர்ஆன் இதில் சொல்லி இருக்கிற மாதிரி இருக்குது என்று அந்த வாசலை நாங்கள் திறக்க முடியும். அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே, அல் குர்ஆனில் இருந்து ஒரு பாடம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த பாடம் என்பது வெறுமனே அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டு பயான் பண்ணுவதல்ல. அல் குர்ஆனுடைய சிறப்புகள் ஃபதாயில்கள் எல்லா பயானும் அல் குர்ஆனை ஓதுறதுக்கு தான் சம்பந்தம் வரும். அல் குர்ஆனுடைய சிறப்பு என்று பேசினால் அல் குர்ஆனை ஓதினால் என்னென்ன நன்மை இருக்கிறது, அதனால் என்னென்ன அறிவியல் இருக்கிறது. ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால் அல் குர்ஆனை கற்றுக்கொள்வது. அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதா இருந்தால் கலிமாவாக கற்றுக்கொள்வது. குறிப்பாக சொல்றதா இருந்தால் இதனூடாக அல்லாஹ்வுடைய அந்த விவரத்தை கற்றுக்கொள்வது. எவ்வளவு பெரிய விவரமும் ஞானமும் அறிவும் உள்ளவன் என்பதனை அல் குர்ஆனினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்வது. அந்த விஷயத்தை மையமாக வைத்து இந்த அல் குர்ஆனை நாங்கள் கற்க இருக்கிறோம். அதில் தேர்ச்சி பெற்று கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சூறாவை எடுத்தால் முழுமையாக அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த பாஷை நடையில் என்ன இருக்கிறதோ என்பதனை தெளிவாக விளங்கிவிட்டு இன்னொரு சூறாவுக்கு நாங்கள் மாறுகின்ற அளவுக்கு அந்த சூறாவை மிக துல்லியமாக நாங்கள் படித்து கொள்வதற்காக வேண்டி ஒரு தலைப்பை நாங்கள் இட்டிருக்கிறோம். அதில் சூரத்துல் லுக்மான், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சூரத்துல் லுக்மான் என்ற இந்த சூறாவைத்தான் நாங்கள் முதலாவது படிக்க இருக்கிறோம். அல் குர்ஆனுடைய சிறப்போ அல் குர்ஆனை படிப்பதனால் ஏற்படுகின்ற சிறப்போ அதெல்லாம் நீண்ட நேரத்துக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிற பொழுது அதுவே பயானாக மாறிடும். அதனால் அவ்வப்போது நாங்கள் அதை சுருக்கி கொண்டு நாங்கள் படிக்க வேண்டிய சூறாவை மிக தெளிவாக படிப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சூறா அல்லாஹ் தஆலா லுக்மான் என்ற ஒரு நபருடைய பெயரை மையமாக வைத்து அவர் செய்த அந்த பிரச்சாரம் என்ற ஒன்பதனை அல்லாஹ் தஆலா மதித்து பிள்ளைகளின் பேரில் அவர் கவனம் செலுத்தின அந்த கவனத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டும் முகமாக இன்னும் பல அம்சங்களிலே மையப்படுத்தி சூரத்துல் லுக்மான் என்று இந்த சூரா அழைக்கப்படுகிறது. சூரத்துல் லுக்மான், இந்த சூரத்துல் லுக்மானை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதில் என்னென்ன விஷயங்களே அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிறான். இந்த சூரா முதலாவது அலிஃப் லாம் மீம் என்று சூரத்துல் பக்ராவை போல தொடங்குகிறது. அலிஃப் லாம் மீம் என்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அல் ஹுரூஃபுல் முகத்தா, அதாவது 28 எழுத்துக்களில் சரி பாதியாக 14 எழுத்துக்களை சில சூறாக்களில் அந்த எழுத்துக்களை சொல்லி தொடங்குற மாதிரி வஹி அனுப்பி இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அலிஃப் லாம் மீம், அதே மாதிரி அலிஃப் லாம் ரா, அதே மாதிரி அலிஃப் லாம் மீம் ரா, யாசீன்,
தாஹா, ஐன் சீன் காஃப், காஃப் ஹாயா ஐன் சாத், இப்படி 14 எழுத்துக்கள், அதாவது மொத்த அரபு எழுத்துக்களோட அரைவாசி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அதுவே ஒரு புத்தகம் எழுதுகின்ற அளவுக்கு அல் குர்ஆனில் இந்த எழுத்துக்களினால் தொடங்குகின்ற அறிவுகள் அதிகமான விரிவுரையாளர்கள் பேசியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் எல்லாமே அரைவாசியாக இருக்கும். ஹர்ஃபுகள், அந்த எழுத்துக்கள் ஒரு 10-12 ஜாதி எழுத்துக்களாக பிரிப்பார்கள். அந்த எல்லா எழுத்துக்கள்லையும் அரைவாசி எழுத்துக்களாக இந்த எழுத்துக்களை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தொடங்குகிறான். ஹுரூஃபுல் முகத்தா என்று சொல்வார்கள், தனித்தனியாக ஆ பா தா அப்படி. அதில் 14 எழுத்துக்கள் இதில் வருகிறது. அதே மாதிரி இந்த எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் தஆலா தொடங்குகின்ற பொழுது ஒரு எழுத்தை கொண்டு தொடங்கின சூறாவும் இருக்கிறது. சாத், காஃப், நூன். 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கின சூறாக்களும் இருக்கிறது. யாசீன், தாஹா, ஹாமீம். 3 எழுத்துக்களை கொண்டு தொடங்கின சூறாவும் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம், ஐன் சீன் காஃப், ஹாமீம், தாசீம் மீம். இப்படி 3 எழுத்துக்கள். 4 எழுத்துக்களை கொண்டு தொடங்கின சூறாக்களும் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் ரா, அலிஃப் லாம் மீம் சாத். 5 எழுத்துக்களை கொண்டு தொடங்கின சூறாக்களும் இருக்கிறது. காஃப் ஹாயா ஐன் சாத், ஹாமீம் ஐன் சீன் காஃப். 6 எழுத்துக்களில் வரல. ஏனென்றால் அரபு பாஷையில் ஒரு பேர் சொல் 5 எழுத்துக்களில் தான் அமையும். கூடுதலாக 3 எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள். 5 எழுத்துக்களை கூடின எழுத்துக்களில் அரபு பாஷையில் ஒரு பேர் சொல் வராது. அப்படி வருவதாக இருந்தால் அதில் அடிப்படை எழுத்துக்கள் 5ஆத்தான் இருக்கும். மேலதிகமான எழுத்துக்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும். இதில் அல்லாஹ் தஆலா ஒரு புத்தகம் எழுதினால் அந்த புத்தகத்துக்கு தலைப்பு போடுவார்கள். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு மேற்கொள்ளுகின்ற பொழுது அதை அட் பண்ணுவார்கள், அதை விளம்பரம் செய்வார்கள். அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா எப்படி விளம்பரம் செய்கிறான் என்றால், இந்த எழுத்துக்களினால் தான் இந்த வேதம் இருக்கிறது, தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எழுத்துக்கள் தான் அரபி பாஷையில் இந்த வேதத்தை நான் இறக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இதனூடாக சொல்ல வருகிறான். இதில் அரபு பாஷைக்குரிய ஒரு புத்தகம் இது என்பதனை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அந்த அரபுடைய அந்த ரகத்துக்கு மாறாமல் சூசகமாக இந்த அறிவை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் நிறைய அர்த்தங்கள் இதில் ரகசியங்கள் சொல்லுவார்கள். ஆனால் வஹியில் எந்த ரகசியமும் சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு சூறாவும் இப்படி தொடங்குகின்ற பொழுது ஏன் இந்த யாசீன், ஏன் யாவும் சீனும் கொண்டு தொடங்கப்பட்டது, அந்த ரகசியம் சொல்லப்படவில்லை. ஹாமீம், இது ஏன் ஹாமீம் என்று சூரத்துல் அஹ்காஃப் தொடங்குகிறது, அந்த ரகசியம் சொல்லப்படவில்லை. ஆனால் வேறு சில வெளிவாரியான ஆய்வுகளின் ஊடாக சில உண்மைகள் அதில் பார்க்க முடிகிறது. இப்போ அலிஃப் லாம் மீம் என்று சூறாக்கள் தொடங்குகிறது. அலிஃப் லாம் மீம் என்று தொடங்கின எல்லா சூறாவை நீங்கள் எடுத்தால் அதில் 3 எழுத்து இருக்கிறது. அலிஃப் லாம் மீம். அலிஃப் என்பது தொண்டையுடைய கீழ் இருந்து ஆரம்ப பகுதியிலிருந்து வெளியாகிற ஹர்ஃபு. லாம் என்றது நடுவில் இருந்து வெளியாகிறது. மீம் என்றது உதட்டினால் வெளியாகுவது. அலிஃபுக்கு ஹர்ஃபுல் ஹல்கின்றது தொண்டை குழியால் வெளியாகிறதுனால, லாமுக்கு வசத்தின்றது நடுவினால் வெளியாகிறதுனால, மீமுக்கு ஷஃபவின்றது. இந்த பக்கத்தால் முதலாவது வெளியாகிறது உதடு மீம், கீழ்ப்பக்கத்தால் முதலாவது வெளியாகிறது அலிஃப். ரெண்டும் தான் 2 போர்டர். நடுவில் வெளியாகிறது லாம். அதனால் இதில் ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். அலிஃப் லாம் மீம் என்று தொடங்கின சூறாக்கள் சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான், அங்கபூத், சூரத்துல் ரூம், சூரத்துல் லுக்குமான், அலிஃப் லாம் மீம் சஜதா. இதில் சூரத்துல் லுக்குமான் இதில் வாரத்தினால் நான் இது சொல்கிறேன். இந்த சூறாக்கள் எல்லாத்திலுமே மனித படைப்புடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பேசப்படுகின்ற சூறாக்கள். இந்த உலகத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி முடிவு வரைக்கும் இந்த சூறாக்களில் பேசப்படும். மனித வாழ்க்கையுடைய ஃபஸ்ட்டும் கடைசியும் இடைப்பட்ட தருணங்களும் இந்த சூறாக்களில் பேசப்படுற உவமை மாதிரி அந்த ஹர்ஃபுகளும் அமைஞ்சிருக்கிறது.
என்பதனை ஒரு விளக்கமாக சொல்லுகிறார்கள். அதே மாதிரி 2 எழுத்தில் வந்த சூறாக்கள்ல நீங்கள் பாருங்கள், தாஹா, அதே மாதிரி தாசீம் மீம், தாசீன் சூரத்து நம்ல், தாசீம் மீம் சூரத்து ஷுஅரா, தாசீம் மீம் சூரத்துல் கசஸ். இந்த 2 எழுத்துக்களில் வந்த எழுத்துலையுமே ஃபஸ்ட்டுக்கு தாவை கொண்டு தொடங்குகிற சூறாக்கள் இருக்கிறது. சூரத்து ஷுஅரா, சூரத்து தாஹா, சூரத்து நம்ல், சூரத்துல் கசஸ். இதெல்லாம் 2 எழுத்தில் தொடங்கினாலும், சிலது 3 எழுத்தில் தொடங்கினாலும் ஃபஸ்ட் எழுத்து தாவா வரும். ஃபஸ்ட் எழுத்து தாவா வந்த எல்லா சூறாவிலையுமே தொடங்குகிற முதல் செய்தியே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியாக இருக்கும். இந்த சூறாக்களில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கூடுதலாக வரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சூறால ஒவ்வொரு மாதிரி குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. சூரத்து நம்லே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான், சூரத்து ஷுஅராலே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஷுஅராவில் விரிவாக வரும், நம்ல ஷோட்டா வரும். ஷுஅராவுடைய ஷோட் தான், சுருக்கம்தான் நம்லு. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கதைகள் ஷோட்டா தான் போகும், அடிப்படையான விஷயங்கள். ஷுஅராவை கசஸை எடுத்தால் விரிவாக போய் கொண்டிருக்கும். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துக்கு சூறாக்களை வச்சிருக்கிறான். இதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரக்கூடிய இந்த தாவை கொண்டு தொடங்குகிற எல்லா சூறாவுடையும் ஸ்டார்டிங்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு காணப்படுகிறது. அதே மாதிரி ஹாமீம் சூரத்துல் காஃபிர், ஹாமீம் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத், ஹாமீம் சூரத்து ஷூரா, ஹாமீம் சூரத்து ஸுஹ்ருஃப், ஹாமீம் சூரத்து துஹான், ஹாமீம் சூரத்து ஜாசியா, ஹாமீம் அஹ்காஃப். இவ்வளவு சூறாக்களும் ஹாமீம் என்று தொடங்குகிறது. ஹாமீம் என்று தொடங்கின எல்லா சூறாக்கள்லையுமே அதுக்கு அடுத்த வசனம் என்னவென்றால் அல் குர்ஆனை பற்றி இருக்கும். ஹாமீம் தன்சீலுல் கிதாப் மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், அல்லது அல் குர்ஆனை சத்தியம் செய்வதாக இருக்கும், வல் குர்ஆனில் முபீன். அந்த ஹாமீம் என்று தொடங்கின எல்லா சூறாத்திலையும் அடுத்த வசனத்தை அப்படி பார்க்கலாம், அல் குர்ஆன் அல்லது அதன் மீது சத்தியமாக, அதுவும் அல் குர்ஆன் தான். இப்படி ஹாமீமுக்கென்று ஒரு நடை, அதுக்கு ஒரு நடை. இதிலிருந்து என்ன விளங்குது என்று சொன்னால், அல்லாஹு தாலாவை பற்றி நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம், அவன் ஒரு ஒழுங்கானவன் என்று. அவனுடைய எல்லா சிஸ்டங்களும் ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்கிறது. இந்த உலகத்தை ஒரு தாறுமாறாக நடத்தினா என்ன நடக்கும்? ஒரு சீரான அமைப்பில் இந்த பூமி, வானம், சூரியன், சந்திரன் எல்லாம் சுற்றி கொண்டு இருக்கிறதுனால தானே உலகத்தில் வாழ முடியும், ஒரு டைம் டேபிள் போட முடியும். அவனுடைய வழிநடத்தல் அனைத்துமே சீரான ஒழுங்கான ஒரு சரியான அமைப்பில் இயங்குறதுனால இந்த குர்ஆனை பொறுத்த மட்டும் முதல்ல எதை சொல்ல வாரான் என்றால், தாறுமாறாக இறக்கப்பட்ட வேதம் அல்ல, எனக்கு ஏழும் என்றதுனால கண்ட மாதிரி வாரத்தை போட்டுடுறது, எதை போட்டாலும் சரிதானே, நான் தானே, அப்படி இல்லை. அல் குர்ஆன் ஒரு சீரான ஒரு ஒழுங்கமைப்பில் இறக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் ஒழுங்கு உடுக்கி பார்க்குற பொழுது இதுக்கும் அதுக்கும் சீராக இருக்கும், அதுக்கும் இதுக்கும் நேர்பாடு இருக்கும். அந்த உவமைக்கு பின்னால் நாங்கள் அல் குர்ஆனை தெளிவாக படிக்கிற பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஒழுங்கமைப்புக்கு கண்டுபிடித்து கொள்ளலாம். அப்படி சூறாக்கள் பின்னால் வரும், ஒவ்வொரு ஆயத்திலையும் அதை புரியலாம். இதில் அல்லாஹு தாலா முதலாவது சொல்லிக் கொள்கிறான், இந்த குர்ஆன் ஒரு ஒழுங்கமைப்பில் தான் இருக்கிறது, அதனுடைய பாஷை ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்கிறது, அதனுடைய நடை ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்கிறது, அதனுடைய உவமைகள் ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்கிறது. உவமைகள் நிறைய அல்லாஹு தாலா உதாரணங்கள் 43 உதாரணங்கள் போடுவான் அல் குர்ஆன்ல. அந்த 43 உதாரணங்களும் அது ஒழுங்கான உவமையில இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு பொருத்தமான களிமாக்கள், ஒழுங்கான ஒரு வேதம் என்பதனை ஏற்கனவே சொன்னானே, தாலிக்கல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ், சந்தேகம் இல்லைண்டு. அது மாதிரி தாறுமாறாக வருகின்ற மாதிரி நாங்கள் ஒரு புத்தகத்தை எழுதினா அப்படியெல்லாம் யோசித்து எழுத இயலாது. ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் தெரிஞ்ச வாசகத்தை தெரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் எழுதலாம். நான் இப்போ பேசி கொண்டிருக்கிறேன், என்னென்ன களிமாக்கள் தாறுமாறாக ஒன்றுக்கொன்று முரணாக அப்படியெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறேனா? அப்படி குர்ஆன் வரவில்லை. மிக நுணுக்கமாக யாரும் பிழை காணாத அளவுக்கு இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, அப்படியெல்லாம் சும்மா கண்டுகொள்ளாமல் நான் இது இறக்கில்ல. எல்லாமே நான் திட்டமிட்டு தீர்மானித்து உள் விளங்கி விவரத்தோட
இதுக்கு இதுதான் பொருத்தம் என்று இங்கிருந்து அங்கே பார்க்குற பொழுது அங்கிருந்து இங்கே நோட் பண்ணுகின்ற பொழுது அப்படியெல்லாம் நான் இறக்கி வச்சிரு, அதான் அவன் இறக்கினன்றதுக்கு சரியாகும். அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தால் இதெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டு விளங்குவதற்காக வேண்டி இன்னும் சில விளக்கங்கள், ஒரு புத்தகம் எழுதுகின்ற அளவுக்கு இந்த விளக்கம் இருக்கிறது. அதுக்கே ஒரு வருஷம் பயான் போடலாம். இந்த ஹுரூஃபுல் முகத்தாவா, அந்த சூறாக்களுடைய முதல்ல வார ஹர்ஃபுகளை படிக்க. அன்புக்குரிய சகோதரிகளே, அதில் அலிஃப் லாம் மீம் என்று சூரத்து லுக்குமான் தொடங்குகிறது. அதனால் இந்த விஷயங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். சூரத்துல் லுக்குமான் பக்ராவை போல தொடங்குகிறது, அதுவும் அலிஃப் லாம் மீம். பக்ராவுக்கும் சூரத்துல் லுக்குமானுக்கும் அதில் தொடர்பு இருக்கிறான்னு எங்களுக்கு விளங்குது. இன்னும் அல்லாஹ் தஆலா பக்ராவுக்கும் சூரத்துல் லுக்குமானுக்கும் எப்படி தொடர்புபடுத்துகிறான் என்று பாருங்கள். சூரத்துல் லுக்குமானை பொறுத்த மட்டில் இது 31வது சூறாவாக அல் குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி இறங்கின அடிப்படையில் பார்த்தால் இது மக்காவில் இறங்கினது. சூரத்து சாஃபாத்துக்கு பின்னால் சூரத்து சபுக்கு முன்னால் இறங்கின சூரா சூரத்துல் லுக்குமான். இந்த சூரத்துல் லுக்குமானுக்கும் பக்ராவுக்கும் ஒரு தொடர்பு, முக்கியமான ஒரு ஆயத்து 5வது ஆயத்து. பக்ராவிலையும் 5வது ஆயத்து அதே ஆயத்து தான், சூரத்துல் லுக்குமான்லையும் 5வது ஆயத்து அதே ஆயத்து தான். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ரெண்டுலேயும் 5வது ஆயத்து இந்த ஆயத்தாக இருக்கிறது. என்னென்றால் மெட்டர் அதுதான், இந்த வேதத்துடைய மெட்டரே ஹுதன், நேர்வழி. சூரத்துல் பக்ராவாக இருந்தாலும் முழு குர்ஆனாக இருந்தாலும் அடிப்படை விஷயம் என்ன? ஹுதன். இந்த வேதம் நேரான பாதையை காட்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த தொடர்பை இங்கே 5வது ஆயத்து போடுறதிலிருந்து 2 ஒன்றுன்ற அந்த மெசேஜை அல்லாஹ் தஆலா தொடர்பாக்குறான். உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். சூரத்துல் பக்ராவில் ஹுதல்லில் முத்தகீன், சூரத்துல் லுக்குமானில் ஹுதன் வ ரஹ்மத்தல் லில் முஹ்சினீன். அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிறது. சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதிக்கொண்டு போனால் தாலிக்கல் கிதாபுல் ஆராய்ப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். சூரத்துல் லுக்குமானில் நீங்கள் ஓதிக்கொண்டு போனால் ஹுதல்லில் முத்தகீன் என்று வராது, ஹுதன் வ ரஹ்மத்தல் லில் முஹ்சினீன். சூரத்துல் பக்ரா என்ன சொல்லுது என்றால் நேர்வழியாம். நேர்வழி எப்படி? முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். சூரத்துல் லுக்குமான் என்ன சொல்லுது என்றால் முஹ்சினீன்களுக்கு நேர்வழியையும் ரஹ்மத்தையும் கொடுக்கும். இதில் பல விஷயங்களை வித்தியாசமாக காட்டுறான். முதல் விஷயம் என்னென்றால் முத்தகீன்களுக்கு ஹுதன், முஹ்சினீன்களுக்கு ஹுதாவும் ரஹ்மத்தும், ரெண்டும், நேர்வழியும் ரஹ்மத்தும். நேர்வழியும் ரஹ்மத்தும் என்று ஏனப்பா அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுக்கு ஹுதாண்டு லுக்குமானுக்கு 2ஐயும் போட்டான், அதில் ஹுதாவையும் போட்டு ரஹ்மத்தையும் போட்டான். அடுத்த முத்தகீனுக்கு ஏன் நேர்வழி மட்டும், முஹ்சினீனுக்கு ஏன் நேர்வழியும் ரஹ்மத்தும்? இப்போ முத்தகீன் என்றால் என்ன, முஹ்சின் என்றால் என்னன்னு புரியணும். முத்தகீன் என்றால் அவர் ஒரு வேலை தான் செய்கிறது. என்னென்றால் தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய வேலையை செய்கிறாரு. ஈமான் கொள்கிறாரு, படிக்கிறாரு, தொழுகிறாரு, இபாதத் செய்கிறாரு. முத்தகீன் ஆகிறதுக்குரிய வேலையை அவர் செய்கிறாரு, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். முஹ்சினீன் என்றவர் 2 வேலை செய்கிறாரு. என்னென்றால் முஹ்சினீன் என்றால் உபகாரம் செய்பவர் என்பது அர்த்தம். அல் குர்ஆனில் முஹ்சினீன் என்று அல்லாஹ் தஆலா யாருக்கு சொல்கிறான் என்றால் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். சூரத்துல் ஹூத் 115 முஹ்சினீன்களுடைய நல்லறங்களை வீணாக்க மாட்டான். முஹ்சினீன் என்றால் அவர் 2 வேலை செய்கிறாரு. அவர் முத்தகியாகவும் இருந்து கொண்டு அடுத்தவருக்கு இதை ஏவிக்கொண்டும் இருக்கிறாரு. அவரும் அவரை தன்னை தயார்படுத்தி கொண்டு உபகாரமும் செய்கிறாரு. என்ன உபகாரம்? அவர் பெற்ற அந்த நேர்வழியை அடுத்தவருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் அவர் முஹ்சினீன், உபகாரமும் செய்கிறாரு. அவர் 2 வேலை செய்கிறதுனால அவருக்கு 2 கூலி, உதாவும் ரஹ்மத்தும். முத்தகி ஒரு வேலை செய்கிறதுனால அவருக்கு நேர்வழி மட்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சூரத்துல் லுக்குமான் அந்த வேலை ஒன்று இருக்கிறது. சூரத்துல் பக்ரா யாரும் இந்த தவா பிரச்சாரம் செய்கிறதே வேலையை மெயினாக வைத்து சொல்லல. பொதுவாக இந்த பக்ரா போய்கொண்டிருக்கும் தகவல்கள். சூரத்துல் லுக்குமான் இறக்கப்பட்டதே லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு, மகனின் ஊடாக உலகத்துக்கு
இந்த தௌவா என்ற அந்த உபதேசங்கள், வசியத்துக்கள், இன்னும் உள்ள பல பிரச்சாரங்கள், அறிவுரைகள் சொன்ன விஷயம்தான் அந்த சூறால பிரதானமாக இருக்கும். எனவே அந்த உபகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அங்கே சொல்லப்படுகிறது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல. அதனால அங்க ஹுதல்லில் முத்தகின் பொருந்தாது, அங்க ஹுதன் வரஹ்மத்தல் லில் முஹ்சினின் தான் பொருந்துமே. அங்க உபகாரம் என்ற வேலையை அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்யறதுனால, அதுல முஹ்சினீன்கள் அவர் இருக்கிறதுனால அங்க ஹுதன் முஹ்சினின், இங்க முத்தகீன். முத்தகீனுக்கு ஹுதா கிடைக்கும், முஹ்சினின் ஹுதாவும் ரஹ்மத்தும் கிடைக்கும். இப்போ நாங்கள் புரியணும், முத்தகியாக மட்டும் இருந்து போதாது, முஹ்சினீன்களாக இருக்கணும். நாங்கள் நேர்வழியை பெற்று அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்ற விஷயத்தை இந்த பக்கராவையும் லுக்மானையும் அல்லாஹு தாலா ரெண்டை இணைக்கும் போது அந்த டிஃப்ரெண்டை சுட்டி காட்டுவதற்கு இப்படி சொல்லுகிறான். அடுத்தது அன்புக்குரிய சகோதரிகளே, சூரத்துல் லுக்மான்லையும் சூரத்து பக்கராவிலையும் தியரி ஒன்றுதான். சூரத்துல் பக்கரால முத்தகீன்களுக்குள்ள சிஃபத்து 3 சொல்லப்படுது. முஹ்சினா இருக்கிறவர் அவர் முத்தகியும் தானே. முத்தகி எல்லாம் முஹ்சினின் அல்ல, முஹ்சினின் எல்லாம் முத்தகி தான். அதனால முத்தகிட்டு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை முஹ்சினின்ட்டையும் ஒன்றாத்தான் இருக்கும். மறுமையினால் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல 2 பேரும் ஒன்றுதான், முஹ்சினினும் ஒன்றுதான், முத்தகீனும் ஒன்றுதான். ஏன், அவர் எதெல்லாம் நம்புறாரோ இவர் நம்புறாரு, ஈமான்ல ஒரு தரம் தான் இருக்கும். கூடுதல் விஷயம் என்னன்னா, இவர் அதை ஏவுறாரு, பிரச்சாரம் பண்றாரு, அவர் பிரச்சாரம் பண்ணல. அதனால ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பக்கராவிலையும் ஒரே விஷயம்தான், லுக்மான்லையும் ஒரே விஷயம்தான். அடிப்படை 3 ஈமானை பத்தி பக்கராவில் சொல்லப்படுகிறது, லுக்மான்லையும் அதே 3 தான் சொல்லப்படும். பக்கராவில் என்ன சொல்றது? யுமினூன பில் கைபி வயுகீமூன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். யுமினூன அல்லதீன யுமினூன பில் கைப், மறுமை நாள் சம்பந்தப்பட்ட ஈமான். வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். முஅத்திய ஸலான்னு ஒன்று இருக்குது, முகீம ஸலான்னு ஒன்று இருக்குது. முஅத்திய ஸலாண்டா தொழுகிறது, முகீம ஸலா வேற, அதை விட டிஃப்ரெண்டான கருத்து, அதை விட டீப்பான கருத்து. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிஜி அல்னி முகீம ஸலா, அவர் இப்படி கேட்கல, ரப்பிஜி அல்னி முஅத்திய ஸலாண்டு. முஅத்திய ஸலாண்டா தொழுகிறது, முகீம ஸலா அந்த முகீம் என்று நீட்டுற மாதிரி தொழுகையும் விடாம நீண்டு இருக்கணும். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிஜி அல்னி முகீம ஸலா. அதனால அல்லதீன யுகீமூன ஸலா, யுஅத்தூன ஸலாவல்ல, நாங்கெல்லாம் யுஅத்தூன ஸலா, தொழுகிறோம் விட்றோம் தொழுகிறோம், அதெல்லாம் மாறி மாறி வரும். அதே மாதிரி யுகீமூன ஸலாண்டா அது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்றாக்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் தொழுகைக்கு பேர் போன ஆட்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அவங்களுக்குண்டு சில வேர்டு வச்சிருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில் வளர்ந்தான்னு நாங்கள் சொல்லுவோம், குர்ஆன் அப்படி சொல்லல. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா அல் மஸ்ஜித் அல்ல, ஜக்கரியல் மிஹ்ராப். மிஹ்ராப்ல இருக்கும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வருவார். மஸ்ஜிதுண்டா பள்ளி, மிஹ்ராபுண்டா அதுக்குள்ள தொழுமிடம். அல்லாஹு தாலா மஸ்ஜித் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னா, மஸ்ஜிதுன்றது பல நோக்கத்துக்கு பள்ளிக்கு வருவான். தொழவும் பள்ளிக்கு வருவான், பதவிக்கும் பள்ளிக்கு வருவான், யாஷாங்கேக்கும் பள்ளிக்கு வருவான், 2 நாள் சூஃபி மாதிரி இருந்து உண்டியலை திருடி கொண்டு போவோம் பள்ளிக்கு வருவான். பல நோக்கத்துக்கு பள்ளிக்கு வருவான். ஆனால் மிஹ்ராப்ல ஒரு நோக்கத்தை தான் இருப்பான், தொலை மட்டும்தான். அதனால தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜக்கரியா அல் மிஹ்ராப், மிஹ்ராப்ல இருந்தாரு, தொழுமிடத்தில் இருந்தாரு. தொழுகையத்தான் தேவையான இடத்துக்கெல்லாம் தேவையான களிமாவை போடுவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அப்படித்தான், அவர் மஸ்ஜிதில் இருந்து வெளியே பிரச்சாரம் செய்தாரு. அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராபி, பள்ளியில் இருந்து வெளியே பிரச்சாரம் செய்தார்னு சொன்னா போதுமே. ரப்பு அப்படி சொல்லாம ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராபி, மிஹ்ராப்ல இருந்து பிரச்சாரம் செய்தாரு. அதுவும் பள்ளியில தானே இருக்கிறது, பள்ளின்னு சொல்லலாமே. ஏன் மிஹ்ராப்ல இருந்துன்றான்? தொழுகையாளின்னு சுட்டி காட்டுறான். அவங்க பள்ளியில இருந்தாலும் கூட அல்லாஹ் பள்ளியில இருந்த பள்ளி என்ற இடத்தை சொல்லாம தொழுமிடத்தில், அவங்கெல்லாம் அந்த தொழுகைக்கு பேர் போன ஆட்கள்.
அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபேமிலி வாரிசுகள். அதனால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை இல்லாமாக்காதேன்னு எல்லாம் கேட்டார். இந்த தொழுகையாளிகளோட ஃபேமிலி தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா தானது. ரப்பிஜ்அல்னி முகீமஸ்ஸலா. அவருக்கு பின்னுக்கால நபிமார்கள் அவருடைய வாரிசில் நீண்டு போகிற மாதிரி இந்த வணக்கமும் நீண்டு கொண்டு போகுது. அந்த வேர்டுடைய அர்த்தத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய பாரதூர அல் குர்ஆனில் வந்தால் அதுதான் சரியாக இருக்கும். அதுக்குரிய ஒவ்வொரு அர்த்தத்தையும் எங்களுக்கு பார்க்க முடிகிறது. அது மாதிரி அல்லதீன யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநிறுத்தாட்டுவார்கள். அதே மாதிரி தொழுக, ஜகாத்து, மறுமை. அதை நீங்கள் சூரத்துல் லுக்மானில் பார்த்தாலும் அல்லதீன யுகீமூன ஸலாத்த வயுத்தூன ஜகாத்த வஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். அதே 3 மீட்டர் தான் லுக்மான்லையும், அதே 3 மீட்டர் தான் பக்ராவிலையும். பக்ரா எப்படி முடியுது என்றால் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் அல்லதீன யுமினூன பில் கைப் வயகீமூன ஸலா வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அதே மாதிரி சூரத்துல் பக்ராவில் எப்படி முடியும் என்றால் வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். சூரத்துல் லுக்மான்ல வஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். பக்ராவில் வரும் எப்படி என்றால் வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன், ஆகிராவை உறுதியாக நம்புவார்கள். லுக்மான்ல பில் ஆখিরাতি ஹும் யூகினூனுக்கு முன்னாலேயும் ஒரு ஹும் இருக்கும். வஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். லுக்மான்ல ஹும் உண்டு 2 இருக்கும். ஹும் உண்டா அவர்கள், பக்ராவில் அவர்கள் என்று 1, லுக்மான்ல அவர்கள் என்று 2. வஹும் அவர்கள், பில் ஆখিরাতি மறுமை நாளை, ஹும் அவர்களே, யூகினூன் அது ஈமான் கொள்ற கூடுதலாக ஈமான் கொள்றது. ஏண்டா தௌவா பிரச்சாரம் செய்கிறவங்கள்ட ஈமான்ல வந்து முத்தகீன்ட ஈமானும் சமனாக இருக்காது. யாருடைய ஈமான் கூட இருக்கும்? இஸ்லாத்தை சரியா கற்று தான் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவண்ட மறுமை நம்பிக்கை கூடுதலாக இருக்குமா? சரியா கற்று அடுத்தவனுக்கும் பிரச்சாரம் செய்கிறவண்ட மறுமை நம்பிக்கை கூட இருக்குமா? முஹ்சினீன் ஈமான் தான் முத்தகீனத்தை விட கூடுதலாக இருக்கும். எனவே பக்ராவில் முத்தகீன், ஹுதல்லில் முத்தகீன், அதுக்கு வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். லுக்மான்ல ஹுதன் வரஹ்மத்தன் லில் முஹ்சினீன், அதுக்கு வஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். 2 டிப் அவர்கள் அவர்கள் போட்டால் அது உறுதிக்காக வேண்டி போடுவது. இன்னும் கொஞ்சம் அல்லாஹு தஆலா உறுதியிலே உறுதின்னு சொல்லுவது. எனவே முத்தகீனை விட முஹ்சினினுடைய ஈமான் கூட என்றான். சூரத்துல் லுக்மான் முஹ்சினீன்களுக்கு சொல்லக்கூடிய சூரா. சூரத்துல் பக்ரா முத்தகீன்ற சிஃபத்தை மட்டும் சொல்றது. சூரத்துல் லுக்மான் முஹ்சினீன்களோட சிஃபத்தை சொல்றது. அதனால முஹ்சினீன்களோட ஈமான் தான் கூடுதலாக இருக்கிறதுனால அவங்கள கூடுதலாக இன்னொரு கலிமாவை கூடுதலாக போட்டு ஹைலைட் பண்ணி சொல்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இறக்கினால் எவ்வளோ நுணுக்கமாக இறக்குறான், எவ்வளோ நீதம் அதில் இருக்குதுன்னு பாருங்க. அதே நேரத்தில் அந்த அந்த ஒரு கண்ணோட்டம், ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இந்த சூறாவை பார்க்க இருக்கிறோம். இது 1-2 வகுப்பில் முடியாது. இந்த சூறா நீண்ட காலத்துக்கு போகும். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு கண்ணோட்டம் போய்கொண்டிருக்கும். இதுதான் அல் குர்ஆனை படிக்கிறன்றது. இந்த ஒரு சூறாவை படிக்கிற நேரத்தில் அல் குர்ஆனில் ஏகப்பட்ட மெசேஜ்கள் படிச்சிடுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு கலிமாவும் பல இடங்களுக்கு போய் வரும். அல் குர்ஆனில் பல மெசேஜ்கள் பல இடத்துக்கு போய் ஒரு வசனத்தை படிக்கும்போது 50 வசனத்துக்கு கூட படிப்படும். அந்த மாதிரி தான் அல் குர்ஆன் பின்னி பிணைஞ்சு இருக்கிறது. அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே, இதை ஏன் இங்கே போடுறான், அதை ஏன் அங்கே போடுறான், அது ஏன் இங்கே வரல, இது ஏன் அங்கே வரல, அப்படியெல்லாம் படிக்கிற பொழுது தான் அல்லாஹு தாலாவுடைய அந்த விஃபரத்தையும் அல் குர்ஆனுடைய அந்த தாக்கத்தையும் புரிய முடியும். சூரத்துல் லுக்மான் முதலாவது நாங்கள் ஒரு கண்ணோட்டம் பார்க்குறோம். முத்தகீன், முஹ்சினீன், இந்த 2ஐயும் மறக்கக்கூடாது. அல் குர்ஆனில் 2 பார்வை இருக்கிறது. முத்தகீன்களுக்கு ஒரு பார்வை, முஹ்சினீன்களுக்கு ஒரு பார்வை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் என்ற ஒரு வசனம் இல்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் தான் இருக்கிறது. ஏன், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், முஹ்சினீன் என்றவங்க எல்லாம் முத்தகீன் தான். ஆனால் முத்தகீன்கள் எல்லாம் முஹ்சினீன் அல்ல. இப்போ அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் என்றால் அது பிழை ஆயிடும். யார் சரியான முறைக்கு ஈமான் கொண்டு அவரை மட்டும் சொர்க்கத்துக்கு தயார் பண்ணுறோ அவனை அல்லாஹ் விரும்புகிறான் ஆயிடும்.
முஹ்சினீன்களை அல்லாஹ் விரும்புகிறான்டா, அதுதான் சரி. குர்ஆனுடைய இந்த எங்களை தோற்றுவித்திருக்கிறதே அடுத்தவனுக்கு மார்க்கத்தை குர்ஆனை சொல்லத்தானே, அவனைத்தானே அல்லாஹ் விரும்பணும். அதனால் அல்லாஹ் தஆலா முஹப்பத்துன்ற ஒன்றை முஹ்சினீன்களுக்கு வச்சிருக்கிறான். அப்போ முஹ்சினீன் என்று அல் குர்ஆனில் வருகின்ற போதெல்லாம் முத்தகீனை விட மேலுள்ள தரம்தான் வரும். சூரத்துல் ஹூதுல 115ஆம் வசனத்தில் கூட இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், முஹ்சினீன்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான். லா யுதீஉ அஜ்ரல் முத்தகீன் அல்ல. முத்தகீன் என்றது தன்னைத்தானே சரி செஞ்சு கொண்டு போகிறது, மிஸ் ஆயினா மிஸ் தான். முஹ்சினீன் என்றது அடுத்தவனையும் சரி செய்கிறான், அவனோட கூலியை அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான்டா. சில வேளை நானே குற்றம் செஞ்சாலும் நான் தவ்வா பிரச்சாரம் செய்து அடுத்தவனுக்கு அல் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி அதனால் அவன் செய்கிற நன்மையாவது என்ன பாதுகாக்கும். ஏன்னா ஒரு ஆள் நன்மை செஞ்சாலே சொர்க்கம் போக போதும். முஹ்சினீன்கள் என்ன செய்கிறாங்க என்றால் 2 பேர் ஆகுது, 2 4 பேர் 40 பேர் 400 பேர் 4000 பேர், எத்தனை பேருக்கு மார்க்கம் சொல்ற, எத்தனை பேருக்கு அல் குர்ஆனை சொல்ற, அதை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் கூடுதலாக வருகிற பொழுது மறுமேல ஒரு ஆள் நன்மை செஞ்சாலே சொர்க்கம் போக போதுமே. அல் குர்ஆனை எடுத்து நான் அடுத்தவனுக்கு சொல்லி 1,00,000 பேர் எடுத்து நடந்திருந்தால் ஒரு விஷயத்தை 1,00,000 பேர் சொர்க்கம் போகிற இடத்துல தானே நான் இருப்பேன், அவ்வளோ கூலி தானே எனக்கு கிடைக்கும். முஹ்சினீன்களை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியத்தை அடைய இயலாது. அதனால தான் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், முஹ்சினீன்களோட கூலி பறிபோகாது. ஏன்னா இந்த சூறாவுக்கு இந்த கலிமா பொருத்தமா இல்லையா, இந்த சூறாவுடைய கருப்பொருளுக்கு இந்த வேட் தேவையா இல்லையா, இந்த சூறால சொல்லப்படக்கூடிய மெட்டருக்கு முஹ்சினீன் என்றதானே பொருந்தும். அல் குர்ஆன்ல முஹ்சினீன் என்று வந்த எல்லா இடத்தையும் நீங்க எடுத்து பார்த்தால் அப்படித்தான் அதுக்குரிய டிஃப்ரெண்ட் நீங்க விளங்கி கொள்ளலாம். எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு இருப்பதற்கு வேறு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது, அதுக்குண்டு பாடம் வருகின்ற பொழுது நாங்கள் பார்ப்போம். இது வேறொரு கண்ணோட்டத்தில் இந்த சூறாவை பார்க்கிறதுனால. அதே மாதிரி இப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த முஹ்சினீன்களுக்கு முஹ்சினீன்கள் என்ன அடைஞ்சு கொள்வார்கள், முஹ்சினீன்களுடைய அந்த ஜன்னத்து நன்மாராயம், அந்த சுவர்க்கத்தை பற்றி ஒரு நன்மாராயம் இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறதுனால அந்த கண்ணோட்டத்தை பாருங்க. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் நஈம், 8வது வசனம் சூரத்துல் லுக்மான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் நஈம். ஜன்னாத்துன் நஈம் என்ற வசனம் இதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு புலங்கில்லை. குர்ஆன்ல யாருக்கு ஜன்னாத்துன் நஈம் என்று சொல்ல வருகின்ற பொழுது சூரத்துல் வாக்கியாவை எடுத்தால் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். சூரத்துல் வாக்கியா 15 12 15 வரைக்கும் உள்ள வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஜன்னாத்துன் நஈம் யாருக்கான் தெரியுமா, வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தி வந்தவர்கள். முந்தி மறுமை நாளில் பிரிப்பான், வலதில் இருக்கிறவங்க இடத்துல இருக்கிறவங்க, அதுலேயும் முகர்ரபூன் வலதிலேயே இன்னும் கொஞ்சம் நெருக்கமானவங்க. சாபிகூன்ன்றது மிக அல்லாஹ்வுக்கு நெருங்கினவங்க, ஆரம்பமாக வரக்கூடியவங்க, அவங்களுக்குத்தான் ஜன்னாத்துன் நஈம் இருக்கிறான்னு வாக்கியால சொன்னான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். எனவே வஸ்ஸாபிகூன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் இப்படியான இடத்துல வரும். அதே மாதிரி இபாதினல் முஹ்லஸீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அவங்கெல்லாம் முஹ்லஸீன் இஹ்லாஸான நபிமார்கள், அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஜன்னாத்தின் நஈம் என்கிறான். இப்படி பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஜன்னாத்துன் நஈம் என்று சொன்னான் குர்ஆன்ல. இங்கே தான் பெஸ்ட்டாக சொல்கிறான் மூமின்களுக்கும் ஜன்னாத்துன் நஈம், எங்களுக்கும் அந்த ஜன்னாத்துன் நஈமை எடுக்கலும் என்றான். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி வந்த ஜன்னாத்துன் நஈம், நஈம் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது. பொதுவாக சொர்க்கத்துடைய சுகண்டிக்கும் ஜன்னாத்துன் நஈம் என்றது. அதனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், ஜன்னத்துன் நஈம் என்ற வரக்கூடிய அந்த தா இருக்கிறதே, அந்த தாவை மஃப்தூஹத்தா தான் எழுதியிருக்கும். நீங்கள் பொதுவாக அரபியில் எழுதும்போது அப்படி எழுதுறில்ல. பொதுவாக ஜன்னத்தின் எழுதும்போது ஜீம் நூன் குண்டு தா. குர்ஆனில் வரும்போது
ஜீம் நூன், அந்த திறக்கப்பட்ட தா வரும். இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. குர்ஆனை எழுதின அந்த எழுத்தாசிரியர்கள் நுணுக்கமான குர்ஆனுடைய நோட்டமிட்டு அகீதாவையும் குர்ஆன் இது லேசான அறிவு அவங்களுக்கு இருக்கலாது. நிறைய ஞானம் உள்ளவங்க தான் இதை எழுதலாம். ஏன்னா எந்த ஹர்ஃபை தெரிவு செய்கிறது நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனில் குர்ரத்து ஐன் என்று சொல்லி 3 இடத்துல வரும். குர்ரத்து ஐன்ண்டா கண் குளிர்ச்சி. இது குர்ஆனில் 3 இடத்துல வரும். குர்ரத்து ஐன் என்ற அந்த குர்ரத் என்ற சொல்ல எப்படி எழுதுறது? காஃப் ரா மர்பூதத்தான தா. குர்ரத் காஃப் ரா குண்டு தாண்டி சொல்லுவோமே. குர்ரத்து ஐன் கண் குளிர்ச்சி. நீங்கள் மதரசாக்களில் படிச்சிருக்கிறதுனால அந்த எழுத்துடைய அமைப்பு தெரியும். அப்போ குர்ரத் என்றால் காஃப் ரா அந்த குண்டு தா. ஆனால் குர்ஆனில் 2 இடத்துல அப்படி வரும், ஒரு இடத்துல மாறி வரும். குர்ரத்து ஐன் என்று ஒரே ஒரு வசனத்தில் காஃப் ரா திறக்கப்பட்ட தா, மஃப்தூஹத்தான தா. அது எந்த இடத்துல என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் தண்ணியில் போட்டாங்க. அது ஃபிர்அவுனுடைய மனைவிட்ட போய் ஆசியா நாயிட்ட போய் சேருது. ஆசியா நாயை எடுத்துக்கொண்டு வந்தோடனே ஃபிர்அவுன் கொல்ல பார்க்குறான். இப்போ மனைவி ஆசியா நாய் என்ன சொல்கிற? குர்ரத்து ஐனில்லி வலக், இது எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்குது, இந்த புல்ல கொல்லாது என்று சொல்லி அவள் சொல்கிறா. இப்போ இங்கே குர்ரத்து ஐன் கண்குளிர்ச்சின்னு சொன்னது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, அந்த குழந்தைய. மற்ற 2 இடத்திலும் குர்ரத்து ஐன் என்னான்னு தெரியாது. தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிறாண்டு என்ன கண்குளிர்ச்சின்னு திட்டமிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறதா? தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிறது, அது எதை கண்குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொன்னான் என்று தெரியாது. குர்ரத்து ஐன் என்று அல் குர்ஆனில் வந்த மற்ற 2 இடத்துலையுமே எதை மையமாக வைத்து அல்லாஹ் தஆலா கண்குளிர்ச்சி என்று சொன்னான் என்று தெரியாது. ஆனால் அதில் கண்குளிர்ச்சி இருக்குது, அல்லாஹ் தெரிஞ்சவன். ஆனால் இந்த வசனத்தில் கண்குளிர்ச்சி என்னாண்டு கண் முன்னுக்கே காட்டப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பிள்ளை தான் கண்குளிர்ச்சி, இங்கே மர்பூதத்தானதா எழுத வேண்டிய தேவையில்லை. கட்டப்பட்டிருந்தா விஷயம் தெரியா, உள்ளுக்கு இருக்கிற என்னன்னு தெரியாது. இந்த கண்குளிர்ச்சி என்னாண்டு இப்போ தெரிஞ்சு விட்டது, அவிழ்த்துடுறது. விஷயம் தெரிஞ்சா ஓப்பன் ஆக்கணும். அந்த மர்பூதத்தானதா கட்டப்பட்டிருக்கும், அதை ஓப்பன் பண்ணினா 2 சைடையும் ஓப்பன் பண்ணினா மஃப்தூஹத்தானதாவாயிடும். விவரம் ஓப்பனாக இருக்கிறதுனால தாவும் ஓப்பன் ஆகிட்டு. எவ்வளோ நுணுக்கமாக அல் குர்ஆன் எழுதணும், எவ்வளோ நாலேஜ் இருக்கணும் அல் குர்ஆனுக்கு ஒரு ஹர்ஃபை தெரிவு செய்ய. குர்ரத்துண்டு எல்லா இடத்துலையுமே மர்பூதத்தான தா இப்படி மாறி கட்டிப்பட்டு வரும். ஏன்? அதில் இருக்கிற கண்குளிர்ச்சி என்னன்னு தெரியாது, கண்குளிர்ச்சி கட்டப்பட்டு இருக்கிறது, அது மறைந்து இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்குளிர்ச்சி இதுதான் என்று தெரிந்திருக்கிறது, மறைந்து இருக்கிறது, ஓப்பனா தாவாயிட்டு. அந்த உவமைக்கு ஏற்ற எழுத்து, சட்டத்துக்கு ஏற்ற நுணுக்கத்துக்கு ஏற்ற எழுத்து. இது மாதிரி அல் குர்ஆனில் நிறைய வரும். ஜன்னாத்து நஈம், ஜன்னாத்து அதுன், அதுலையும் தா மஃப்தூஹத்தா வரும். என்னென்றால் என்ன சுகண்டி என்று இங்கே அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜன்னாத்து நஈம், அது என்ன சுகண்டி? சூரத்துல் வாக்கியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 15ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம், அதே மாதிரி சூரத்து தஹர், அதே மாதிரி சூரத்துல் காஷியாத், எவ்வளவோ சூறாக்கள்ல ஜன்னாத்து நயீம் சொல்லப்படுது. அலா சுருரி மௌதூனா, தங்க இலைகளால் நெய்யப்பட்ட கட்டில்களே அவர்கள் இருப்பார்கள். முத்தகீன அலைஹா முத்தகாபிலேன், சொர்க்கத்தில் கட்டில் இருக்கிற தூங்கவல்ல, சாய்ந்து 2 பக்கத்துக்கும் முன்னோக்கி, இங்கிருந்து இவர் அங்கிருந்து அவர், ஆளுக்கால் முன்னோக்கி பேசி கொண்டிருக்க. சொர்க்கத்தில் தூக்கம் கிடையாது. தூக்கம் இருந்தால் சுகண்டி இல்லையே. எல்லா சுகண்டியும் கண்முள்ளால் வச்சுட்டு தூங்கினா என்னவாகும்? இது சுகண்டியா? அதனால தூக்கம் சுகண்டியை இல்லாமாக்குறது. அதனால சொர்க்கத்தில் யாரும் தூங்க மாட்டார்கள். அப்படி ஒரு ஆயத்து வரவே இல்லை. எனவே அலா சுருரி முத்தகாபிலின், சொர்க்கத்தில் அப்படி மரவரை கட்டில்களில் இருந்து பேசி கொண்டிருப்பார்கள். இன்னொரு ஆயத்தில் வரும் அலா முத்தகீன அலா ரஃப் ரஃபின் என்று. அரபு கலாமில் ரஃப் ரஃப், ஹஸ் ஹஸ், ஜம் ஜம், இப்படி ஒரே 2 சொல், அதே 2 சொல் திரும்ப வரும். அப்படி கலிமாக்கள் எதுக்கு வாராண்டால் உற்சாகப்படுத்தக்கூடிய வேலைகளுக்கு தான் அந்த கலிமாக்கள் பயன்படுத்துறது. முத்தகீன அலா ரஃப் ரஃபின், சொர்க்கத்தில் உற்சாகம் இல்லாமல் இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமக்குமே.
சில சந்தர்ப்பத்தில் சிலருக்கு எல்லா சுகண்டியாகவும் வாழக்கூடிய எல்லா வழிகளும் இருக்கும். பணமும் இருக்கும், பாக்கியமும் இருக்கும், நல்ல மனைவியும் இருக்கும், குழந்தை பாக்கியமும் இருக்கும், நல்ல தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்க தெரியாமல் இருக்கும். அவர் உற்சாகம் இல்லாமல் இருப்பார். சொர்க்கத்திலும் எல்லாம் இருந்தும் ஆள் உற்சாகம் இல்லாமல் இருந்தால் அது சுகண்டியா வராது. அதனால முத்தகீன அலா ரஃப் ரஃப் அந்த களிமாவை போட்டாங்க. இப்படி வரக்கூடிய களிமாக்கள் எல்லாமே ஹஸ் ஹஸ் அல் ஆன ஹஸ் ஹசல் ஹக், உண்மை இப்பதான் வெளியாகிவிட்டது. இப்படி வரக்கூடிய களிமாக்கள்லாம் உற்சாகத்தோடு எதிர்நோக்கிற களிமாக்கள். அதனால சொர்க்கத்தில் மரவரை கட்டில்கள் அவர்கள் சாய்ந்து இருந்து கொண்டு ரஃப் ரஃப் உற்சாகத்தோட, அத உற்சாகம் என்ற களிமாவுக்கு பொருத்தமான எழுத்து, அது பொருத்தமான உவமை. அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஜன்னாத்து நஈம யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களுக்கு தேவையான சுகண்டிகளை எடுத்துக்கொண்டு திரிவார்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் போனால் பெரிய வாட்டசாட்டமான ஆட்கள் பெரிய தடித்த மீசைகள் எல்லாம் வைத்து கொண்டு பார்க்க பயமாக இருக்கும் தோற்றமே. அப்படியான ஆட்கிட்ட நினைச்சதெல்லாம் கேட்கலுமா? ஆளை பார்த்தாலே பயமாக இருக்குது. அல்லது பெரிய வயசான ஆட்களாக இருந்தால், பெரிய கம்பீரமான தோற்றத்தோடு இருந்தால், அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி ஆர்டர் பண்ணலுமா? கொஞ்சம் பணிவாக தான் கேட்கணும். பெரிய பெரிய இடங்களில் போனால் அந்த ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த நபருடைய அந்த தோற்றத்துக்கே பணிவாக கேட்க வேண்டி இருக்கும், பயந்து பயந்து. அப்படி இருந்தால் இந்த சொர்க்கமாக இருக்கலாது. சொர்க்கம் எப்படி இருக்கிறாண்டால், நினைத்ததெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆளும் சின்ன ஆட்களாக இருக்கணும். சின்ன பிள்ளை உண்டு, இந்த பாதையில் ஒரு சின்ன பையன் வாரா, யார்கிட்ட பையனாக இருந்தாலும் இங்கே வா தம்பி, இதை எடுத்து வீசு, அதை எடுத்து அங்கே வை, எனக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. யார்கிட்ட பையனாக இருந்தாலும் ஏவலாமே, சின்ன பையன் தானே. அந்த பெற்றோர்களும் பெரியவங்களுக்கு பணிவிடை செய்யணும் என் பிள்ளைன்றதை தானே விரும்பும். சின்னவர்களாக இருந்தால் தான் எங்களுடைய சுகண்டிக்கு ஏவுறதற்கு அதை இதை கொண்டு வான்றது தைரியமாக சொல்லலாம், அதிகாரத்தோடு சொல்லலாம், பயப்படாமல் சொல்லலாம். எங்களை விட பெரிய பெரிய காட்சி தோற்றத்தில் இருந்தால் அப்படி சொல்லலாது. அதனால தான் வில்தானுன், எல்லா சுகண்டின் சொர்க்கத்தில் இருக்கிறான்ட்டு பார்க்குறதுக்கு பயப்படக்கூடிய பெரிய பெரிய சேவன்மாரை போட்டு வச்சால் அது சொர்க்கமாக இருக்காது. அதே இதை ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆழமான விளக்கங்கள். பிஅக்வாபின் வஅபாரிக, காசுகள் கிண்ணங்கள், வகாசிம் மின் மயின் லா யுஸத், இப்படி நிறைய. இது ஒரு பாடம் வருகிற பொழுது அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஜன்னாத்துன் நஈம், அல்லாஹு தாலா சூரத்துல் லுக்மான்ல இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் நஈம், ஜன்னாத்துன் நஈமை பற்றிய ஒரு கண்ணோட்டமும் இந்த சூறால் இருக்கிறது. அதையும் நாங்கள் படிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சூறாவின் ஊடாக நாங்கள் படிக்கக்கூடிய தலைப்புகளைத்தான் நான் இப்போ விளங்கப்படுத்துறது. என்ன கண்ணோட்டம் என்று, முத்தகீன் முஹ்சினீன் அது ஒரு தலைப்பு, ஜன்னாத்துன் நஈம் அது இந்த சூறால ஒரு தலைப்பு. அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தது ஹக்கீம், சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் தஆலா ஹக்கீம் என்று ஒரு விஷயத்தை சொல்றான். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் ஹக்கீம் அசீஸில் ஹக்கீம். ஹக்கீம் என்றால் ஞானம். ஞானம் என்றால் என்ன? இந்த ஞானம் என்பதே பல கண்ணோட்டத்தில் படிக்க வேண்டியது. ஏன்னா அல் குர்ஆனில் ஹிக்மத், ஹக்கீம், வஹ்கும் இப்படியான சொல்லுகள் எல்லாம் எடுத்து பார்த்தால் இந்த ஞானம் என்றால் என்ன என்று பல கண்ணோட்டம் அல் குர்ஆனில் இருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா வமன் யூத்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊத்திய கைரன் கசீரா, யாருக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுத்தானோ, ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவருக்கு ஹைரன் கசீரா நிறைய ஹைர் சிறப்புகள் கொடுக்கப்பட்டது. குர்ஆனில் பணத்துக்கு ஹைர் என்றுவான், வஇன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத். ஏனண்டா பணம் ஒரு சிறந்ததா இல்லையா, பணம் ஒரு சிறப்பா இல்லையா? நான் ஒரு பணக்காரனாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம், என்னுடைய மனைவிக்கு அது எவ்வளோ பெரிய பாக்கியம், என்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், என்னுடைய ஊருக்கு எவ்வளோ பெரிய நியமத்து. ஏன்னா நான் ஊருக்கு உதவி செய்வேனே, மஸ்ஜிதுக்கு எவ்வளோ பெரிய நியமத்து, அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எவ்வளோ பெரிய நியமத்து, படிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ பெரிய நியமத்து, அந்த குடும்ப பேக்ரவுண்டுக்கு எவ்வளோ பெரிய நியமத்து, நாட்டுக்கு எவ்வளோ பெரிய நியமத்து.
சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய நியமத்து. அதனால் பணக்காரனாக ட்ரை பண்ணுவது இருக்குவதே மிகப்பெரிய ஒரு வளம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால தான் வைன்னஹு லிஹுப்பில் ஹைரி, பொருளாதாரத்தை ஹைர் நல்லது என்று சொல்ல கொண்டு அழைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவுடைய ஆரம்ப கட்டம் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா போன்ற அவங்களுடைய பணமும் செல்வந்தான் இதுக்கு உதவினது. அதனால் ஹைர் என்கிற அது ஒரு தனி விஷயமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். பணத்துக்கு ஹைரன்பான் இல்மை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒமன் யோத்தல் ஹிக்மத பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா. அல் குர்ஆனில் பணத்தை பற்றி வருகிற பொழுது ஹைரண்டு மட்டும் வரும். அறிவை பற்றி வருகிற பொழுது ஹைரன் கசீரா, அதிகமான சிறப்புண்டு வரும். பணத்தை விட மேல் அது. பணத்துக்கு ஹைர் சிறப்புன்னு மட்டும் வரும். இல்முக்கு அறிவு ஞானத்துக்கு ஹைரனோட சேர்த்து கசீரா மிச்சம் சிறப்புண்டு வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளோ நுணுக்கமாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஒவ்வொரு களிமா எதுக்கு பொருத்தமோ அந்த இடத்துக்கு அந்த ஹைரன் கசீரான்றத பணத்துக்கு போட்டுட்டு இல்முக்கு ஹைரன் என்று போட்டால் அறிவை விட பணம் தான் பெருசாயிடும். அல் குர்ஆனே ஃபெயில் ஆகிடும். இது அல்லாட்டிருந்து வந்ததுன்றது பிழையாக போயிடும். அதனால் அல்லாஹ் தஆலா இது சும்மா ஒருத்தர் பேசினால் அப்படியெல்லாம் பேசலாம், அப்படியெல்லாம் கவுண்ட் பண்ணி பேசலாது. அதெல்லாம் நினைத்து கொண்டு அப்படி வரில். இது அல் குர்ஆன் என்பது நாங்கள் ஒரு புத்தகம் எழுதும் போது ஒவ்வொரு தலைப்பை போட்டு அந்த ஓர்டருக்கு வரல. ஒவ்வொரு ஆயத்து எங்கெங்கேயோ வந்தது. எல்லாம் சேர்த்தினதுக்கு பின்னுக்கால ஒரு புத்தக வடிவமானதே தவிர அது பாட்டாக எழுதப்பட்டு வந்த மாதிரி அல்ல. இங்கே ஒரு ஆயத்து வரும், அந்த சூறால் ஒரு ஆயத்து வரும், அதன் பின்னால் இந்த சூறால் ஒரு ஆயத்து வரும். எல்லா ஆயத்தும் வந்ததன் பின்னால் ஒரு கோர்வையா அப்படி வருகின்ற பொழுது இப்படி எடுக்கலுமா? ஞானம் மிக்க ஒருத்தன் தான் இதை இறக்குறான். தவறாமல் மிஸ் ஆகாமல் முன்பின் முரணாகாமல் அவ்வளோ எல்லா அறிவும் இருக்கிற ஒருத்தன் என்பதனை இதில் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம். இந்த ஞானம் யாருக்கு தேவை? எல்லாருக்கும் தேவை. அதனால தான் ஹிக்மத் என்று சொல்லுகின்ற இந்த ஞானம் இருக்கிறதே ஒவ்வொரு கவனிப்பில் ஒவ்வொரு மாதிரி. மார்க்க அறிவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ஞானம் உடையவர்கள் என்று பாவித்தது. நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் எந்த விதமான அறிவையும் கற்றுக்கொள்வதற்கு அதனுடைய அடிப்படை அறிவு தேவையில்லை. எந்த அறிவுக்கும் பொருளாதாரம் செய்கிறோம், அதனுடைய அடிப்படை அறிவு தேவையில்லை. அதே மாதிரி நாங்கள் அரசியல் செய்கிறோம், அடிப்படையில் இருந்து எல்லாம் தெரிஞ்சிருக்க தேவையில்லை. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சிருந்தால் போதும். ஒருத்தர் மந்திரியாக இருப்பார், இந்த நாடு இப்போ சுதந்திரம் கிடைச்சன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அல்ல ஜனாதிபதியாக இருப்பார், இந்த நாட்டில் முந்தி இருந்த யாப்பு என்னன்னு கூட அவருக்கு தெரியணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ இருக்கிறது தெரிஞ்சால் போதும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் அவருக்கு எத்தனையோ அடிப்படை அறிவுகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை செய்யலாம். தொழுகிறான்னு வைங்க, தொழுகையை மட்டும் படித்து தொலையலாது. அவர் தொழுகிறதா இருந்தால் தண்ணியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நஜீஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆடைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இரவு பகலை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கால நேரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், தயம்மத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்படி பல விஷயமான அறிவுகள் முழுமையாக இருந்தால் தான் அவரால் தொழலாம். ஏன் இதெல்லாம் அதனுடைய ஷரத்துகளில் வருது. இன்னும் நீங்கள் ஆய்வு செஞ்சால் ஜோக்ரஃபியுடைய அறிவு இல்லாமல் தொழவே இயலாது. புவியியல் ஆய்வு செய்யாமல் தொழவே முடியாது. ஏன் புவியியல் ஆய்வு இல்லாமல் யாருக்கு தொழலும் என்றால் கஅபத்துல்லா கிட்ட இருக்கிறவங்களை மட்டும்தான் தொழலாம். ஏன்னா அல் குர்ஆன் சொல்லுது கிழக்கு திசையை நோக்கி தொழுன்னு சொல்லல, கஅபாவை நோக்கி தொழு, மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை நோக்கி தொழு. உலகத்தில் எல்லா மூலையில் இருக்கிறவனும் கஅபாவை நோக்கி எப்படி தொழுகிறான்? நாங்கள் இப்போ இந்த மஸ்ஜிதில் தொழுகிறோம், கஅபாவிலிருந்து ஒரு நூல் பிடித்து இழுத்து கொண்டு வந்து வைத்து அப்படியா தொழுகிறோம்? ஜியோகிராஃபியுடைய அறிவு, புவியியல் அறிவு, அதை ஆய்வு செய்து அந்த ஞானத்தை பெற்று அதை படம் பிடித்து அதை பலவிதமான கற்பனைகளில் எடுத்து அதுக்கு அகலாங்குகள் நெட்டாங்குகள் அதனுடைய பாகை வடிவம் எல்லாம் போட்டு மக்கா இந்த பாகையில் இருக்குது, ஸ்ரீலங்கா இந்த பாகையில் இருக்குது, நாங்கள் இந்த திசை, இதை அறிவால் ஆய்வு செஞ்சு தான் இப்போ சரியாகவே நாங்கள் கஅபாவை முன்னோக்குறோம். தொழுகிறதுக்கு புவியியல் அறிவு கட்டாயமா இல்லையா?
அதனால் இஸ்லாத்தில் ஒரு வணக்கத்தை செய்ய நீங்கள் நோன்பு பிடிக்கலாம், ஹஜ்ஜி செய்யலாம், எல்லாத்துக்கும் பௌதிக அறிவு இல்லாமல் செய்ய இயலாது. எத்தனையோ விதமான அடிப்படை அறிவு தேவை என்பதனால ஒமன் யூத்தல் ஹிக்மத்தை, ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், அறிவுலையும் விளங்கி. அல் குர்ஆன்ல நீங்கள் பார்த்தாண்டால் ஒரு காகம் ஜனாசாவுடைய பாடம் நடத்துது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஒருத்தனை கொண்டான். அந்த ஜனாசாவை என்ன செய்ய வேண்டி தெரியாது, ஒரு காகம் தானே படித்து கொடுத்தது. ஃபபஅஸல்லாஹு குராபன் யப்ஹஸு ஃபில் அர்லி லியுரியஹு கைஃப யுவாரி சௌவதாஹி, எப்படி இந்த பிரேதத்தை செய்யணும் என்று காகத்திலிருந்து படித்து கொள்கிறான். சூரத்து நம்லை எடுத்தால் எறும்பு எத்தனையோ விஷயத்தை படித்து தருகிறதாம். நீங்கள் எறும்பை பார்த்தால் அற்புதமான விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த எறும்பு போகுமே, யார் தலைவர் யார் தொண்டர் என்றும் விளங்காது. நாங்கள் தான் ஒரு தலைவராயினா உலகத்துக்கே நான் ஹைலைட் ஆகணும்ன்றது தான் பாராட்டுக்களும் விழாக்களும். ஏன்னா நான் தலைவர், நீங்கள்லாம் தொண்டர்கள். எறும்பை பார்த்தால் யார் தலைவர் என்று கண்டுபிடிக்க இயலாது. அதனுடைய வேலை எல்லாரும் சேர்ந்து சரியாக முடிக்குது, ஒரே மாதிரி வேலை செய்யுது. மற்ற இனங்களை பார்த்தால் தலைவர் உட்கார்ந்து கொண்டு சும்மா இருக்கும். பொதுவாக மனிதர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த குர்ஆனில் இந்த எறும்பு, தேனி, சிலந்தி எல்லாமே பெண்பாலில் தான் வரும். நம்லத்துன் காலத் நம்லத்துன், சிலந்தி இத்தகதத் பைத்தா, அந்த தா வருகிறது பெண்பாலுக்கு. அதே மாதிரி அந்த தேன், ஏன்னா எல்லாத்தையும் சீராக திட்டமிட்டு செய்கிறது. தலைப்பு தலையங்கம் தலைவர் பெண்ணாத்தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், வீட்டு விவகாரங்களை சீராக செய்கிறது வாப்பவா உம்மவா? இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம், சாப்பாடு, அதே மாதிரி நேர முகாமைத்துவம் எல்லாத்தையும் ஒரு தாய் செய்கிறதுனால தானே அது வீடு சீராக இருக்குது. தந்தை செய்ய போனால் ஒன்றை செய்வார், ஒன்றை விட்டுடுவார். அதனால் அல்லாஹ் தஆலா அது எல்லாம் பெண் இனத்தில் தான் அந்த சீர்மை இருக்குது என்று சொல்ல வாரான். சுலைமானுடைய பட்டாளம் போகுது. எறும்பு தன்னுடைய இனத்தை பாதுகாக்கிறதுக்கு உபதேசம் பண்ணுது. தன்னுடைய இனம் வழிதவறி போகக்கூடாது, தன்னுடைய இனம் அழிந்து போகக்கூடாது, தன்னுடைய இனத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து அந்த தலைமைத்துவத்தை எவ்வளோ சிறப்பாக செய்துன்னு பாருங்க. யா அய்யுஹன், எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும், பொந்துகளுள்ளுக்கு அவசரமாக நுழைஞ்சிடுங்க. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜ்னூதுஹு, சுலைமானும் பட்டாளமும் உங்களை மிரித்து விடக்கூடாது. மிரித்தா என்ன நடக்கும்? வாழ்க்கை இல்லா போய்த்திடும். இதன் நுணுக்கமாக எங்கிருந்து சுலைமான் வருது, இங்கே மிரிப்பார் என்றது அந்த எறும்பு நோட்டமிடுறாண்டா. அந்த சின்னஞ்சிறிய எறும்பு எவ்வளோ நுணுக்கமாக ஆய்வு செய்து இப்போ அந்த எறும்பு தான் இருக்குது. அந்த அறிவு இப்போ இருக்குது எறும்புக்கு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். அதுவும் அந்த எறும்பு காரண காரியத்தோடு சொல்லுது. வஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் சுலைமானுடைய பட்டாளமும் வேணுமென்று மிரிச்ச மாட்டாங்க. நபிமார்கள், அதை மனிதர்கள் இப்படி எறும்புகளை வேணுமென்று கொலை செய்கிறது அப்படி செய்ய மாட்டாங்க. வஹும் லா யஷ்உரூன், ஒரு விஷயத்தை செய்ய போய் அந்த விஷயத்தை எப்படி செய்யணும் என்று அறிவில்லாமல் செய்ய போறதுனால ஏற்படுகின்ற விளைவால் நாங்கள் மிரிபட்டு செத்துருவோம். அதான் வஹும் லா யஷ்உரூன். அதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். எவ்வளோ நீண்ட ஒரு அமைப்பில் அந்த எறும்புடைய நொலேஜ் இருக்குது. ஞானம், இதெல்லாம் ஹிக்மத்து, ஞானம் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். இந்த அறிவுகளை எங்களுக்கு அல் குர்ஆனினூடாக சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த ஞானத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறது, அதையும் இதில் சுட்டி காட்டுறான். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அங்கே கடைபிடித்த ஞானம் இருக்கிறது. அந்த ரெண்டு வகையான அந்த ஹிக்மத்தையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். ஹலக்கஸ் சமாவாத்தி பிகைரி அமதின் தரௌனஹா வ அல்கா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிஹிம் வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் கரீம். அல்லாஹ்வுடைய ஞானத்தை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வானத்தை படைத்த அல் குர்ஆனில் பெஸ்ட்டாகவே வாரது சூரத்துல் பக்ரா எடுத்தால் ஹலக்கஸ் சமாவாத்தி, வானத்தை படைச்சான். எவ்வளோ விஷயங்களை படைச்சிருக்கும் பொழுது வானத்தை படைச்சான் என்றதை மட்டும்தான் சவால் பண்ணி சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளை, ஏன் எல்லா படைப்புகளை விட பெரிய படைப்பு வானம். பெரிசே படைத்தேன் என்றால் சின்னதை சொல்ல தேவையில்லை. ஒரு வேலையாள் இருக்கிறாரு, இந்த பள்ளியை மஸ்ஜித் உனக்கு கட்டேலுமாண்டால் அவன் சொல்லுவானா, இங்கே ஒரு டாய்லெட் கட்டி இருக்கிறேன் என்று. அதுக்கு இது ஈக்குவல் ஆகுமா? இதை விட பெருசுன்னு தானே அவன் சொல்லணும்.
நீங்கள் இந்த மஸ்ஜிதை கட்டேலுமான்னு கேட்குறீங்க, ஹாபரே கட்டினது நான் தான். அது ஈக்குவல் ஆகும், கேள்விக்கு விட மெச்சாகும். அது மாதிரி ஹலக சமாவாத், வானத்தை படைத்தான் என்றால் இந்த மரத்தை படைத்ததும் இந்த பில்டிங்கை படைத்ததும் இந்த மாட்டை இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெரிதே சொல்லிட்டான். அதனால தான் அல் குர்ஆனில் எதை எடுத்தாலும் ஹலக சமாவாத்தே, படைத்தான்ன்றது பின்னால் படைக்கப்பட்ட பொருள் வானம் என்றே தொடங்கும். பிகைரி அமதின் தரவுனஹா, இதுக்கு பல அர்த்தங்கள், இந்த ஒரு ஆயத்துக்கே நீண்ட விளக்கங்கள் இருக்கிறது. கண்டமாக பிரிந்திருக்குதே உலகம், பிரிவில்லாமல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருந்தால் வாழலுமா, பயணம் செய்யலுமா, போக்குவரத்து பண்ணலுமா, போக்குவரத்து பண்ணாமல் இருந்தால் உலகம் டெவலப் அடையுமா? அதனால தான் அல்லாஹு தஆலா இதில் அந்த நீண்ட விளக்கத்தை மலைகள் பற்றியும் பூமி பற்றியும் இன்னும் உள்ள பல விஷயத்தையும் அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஞானத்தை எடுத்து சொல்லு முகமாக அல்லாஹு தஆலா இதை சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய நுணுக்கமான அந்த தரத்தை அல் குர்ஆனில் ஒவ்வொரு கலிமாவிலிருந்தும் விளங்கப்படுத்தப்படுகின்ற அந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். இதுவரைக்கும் சூரத்துல் லுக்மானில் நாங்கள் என்ன கண்ணோட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்றால், முதலாவது சூரத்துல் பக்ராவுக்கும் சூரத்துல் லுக்மானுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கிறது. முதலாவது சூறாவை ஆரம்பித்த மாதிரியே இந்த சூறாவை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். அதில் அல்லாஹு தஆலா முதலாவது நேர்வழி முத்தர்கீன்கள் முஹ்சினீன்கள், இதுதான் இந்த வாழ்க்கையுடைய பேசிக் என்பதனையும் அதில் சூரத்துல் லுக்மானில் என்ன வித்தியாசம் என்று அந்த கண்ணோட்டத்தை செலுத்தினான். அடுத்தது ஜன்னாத்தின் நயீம், அந்த ஜன்னாத்துன் நயீம் என்ற அந்த கண்ணோட்டத்தை அல் குர்ஆனில் இன்னும் விரிவாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அடுத்தது என்னவென்றால் ஞானம், அல்லாஹு தஆலாவுடைய அந்த பரிசுத்தமான ஞானம், அதை பற்றியும் அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறான். அதே மாதிரி சூரத்துல் லுக்மானில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வச்சிருந்த ஞானங்கள், அதில் நிறைய விஷயம் சொல்லுவார். தன்னுடைய பிள்ளைக்கு முதலாவது இணை வைப்பை பற்றி அவர் ஏவினார், அந்த ஒரு ஞானம் அவருக்கு இருக்கிறது. அதே மாதிரி பெற்றோர்களோடு நடந்து கொள்கிற நடத்தை, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, அதில் 3 வரும் அல் குர்ஆனில். ஒரு இடத்துல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, பெற்றோரை கொண்டு வசியச் செய்தான். இன்னொரு இடத்துல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹுஸ்னா, ஹுஸ்னான்ற ஒரு சொல்லை எடிட் பண்ணி வரும். இன்னொரு இடத்துல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, அந்த கலிமாவை ஒரு இடத்துல பிவாலிதைஹி மட்டும், இன்னொரு இடத்துல பிவாலிதை ஹுஸ்னா, இன்னொரு இடத்துல பிவாலிதைஹி இஹ்சானா, 3 விதமான பெற்றோரை பற்றி சொல்கிறது, அந்த ஞானத்தை சொல்கிறான். அடுத்தது அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய இன்னொரு நுணுக்கத்தை பற்றி, கடுகு மணி அளவு நீ பாவம் செய்தாலும் அல்லாஹு தஆலா தெரிகிறான், அந்த நுணுக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அடுத்தது பொறுமை என்ற அந்த ஞானத்தை பற்றி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகின்ற விஷயத்தில் பேசுகிறார். அதே மாதிரி அல்லாஹு தஆலாவுடைய கலிமாக்களில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய சிறப்பு, அதை பற்றி ஒரு அறிவுரை அந்த சூரத்துல் லுக்மானில் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். அதாவது அல்லாஹுடைய அந்த அறிவின் அளவில்லாத அந்த விவரம், 7 கடல்களையும் மையாக்கி மரங்களை பேனாவாக்கி ஒரு கலிமாவுக்கு விளக்கம் எழுதியலாண்டு. 7 குர்ஆனில் வரலாம், 7 அல்ல. அல் குர்ஆனில் அதிகமாக வரக்கூடிய நம்பர் 7ஆத்தான் இருக்கும். இந்த மார்க்கத்தில் அதிக விஷயம் 7 தான். நீங்கள் எது எடுத்தாலும் 7ல் தான் நிறைய இருக்கிறது. 7க்கும் இந்த மார்க்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. 7 வானம், 7 பூமி, குழந்தை பிறந்தா 7ஆவது நாள் அக்கீக்கா, ஹஜ்ஜிக்கு போனால் எல்லாம் 7 கற்கள், அதே மாதிரி 7 சுத்து, எல்லாம் அங்கே 7 தான் வரும். அல் குர்ஆனில் எடுத்தால் அதிகம் புழங்கப்பட்ட நம்பர் 7. அதுக்கு பின்னுக்கால 7இன் பெருக்கல் 7, 70, 700, 7000. எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 7ன்னு சொல்கிறதெல்லாம் 7 அல்ல, அதனுடைய பெருக்கல் விருத்தியில் போய்கொண்டிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அல்லாஹு தஆலா 7 கடல் என்றது 7 கடல் அல்ல, 7லிருந்து பெருக்கி கொண்டு போனால் எத்தனையோ அங்கே போங்காட்டியும் போகும். அது மாதிரி ஒரு விவரம் ஒன்றும் சூரத்துல் லுக்மானில் சொல்கிறான். அதே மாதிரி இந்த உலகத்தை இயக்குகின்ற அந்த இயக்கம், அதை பற்றியும்
அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா யூலிஜுல்லைல பின் நஹாரி வயூலிஜுன் நஹார பில்லைல் அப்படியான விஷயங்களை அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா இறுதியாக ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஷாரு பிழிஞ்ச மாதிரி ஒரு வசனம் உண்டு, கடைசி வசனம் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, அதில் 6 விஷயம் சொல்லுவான். அதை பற்றிய அந்த விளக்கங்கள், இப்படியாக இந்த சூறாவுடைய கண்ணோட்டங்கள் நிறைய நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய தினத்தில் இந்த விஷயத்தோடு நாங்கள் முடித்துக்கொள்கிறோம். இதனுடைய தொடர அடுத்த வகுப்பில் அடுத்த கண்ணோட்டத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது கவனித்துக் கொள்வோம்.